single day. I'm gonna make something great. That's my ஹாய் வெல்கம் பேக் டு கிளாம் கேர்ள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு உங்களுக்கு டைட்டில் பார்த்துனாலே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், பிகினர்ஸ்க்கும் இல்லை மேக்கப் பண்ண போகிற கற்றுக்கிறவங்களுக்கும் இல்லை மேக்கப் பற்றி தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு வாட்டி டேப் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம சேனலில் வர நியூ ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பாப்பப் ஆகும். வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப்போட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இன்றைக்கி நாங்கள் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் யோர் ஃபேஸ், செகண்ட் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணோம், தேர்ட் வந்து மாய்ஸ்சரைசர், ஃபோர்த் வந்து ப்ரைமர், ஃபிஃப்த் வந்து ஃபவுண்டேஷன், அண்ட் சிக்ஸ்த்து வந்து கன்சீலர், அண்ட் செவன்த் வந்து அப்ளை வந்து பவுடர், காம்பேக்ட் பவுடர், எயித்து வந்து ப்ளஷ், நைன்த் வந்து ப்ரான்சர், 10th வந்து ஐப்ரோ, அண்ட் 11th என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ பாட்டுங்க ஃபேஸ்க்கு முடிஞ்சிச்சு. ஸோ ஐ ப்ரைமர், ஐ ஷேடோ, ஐலைனர், ஐ காஜல், 14th வந்து மஸ்காரா, அண்ட் 15th நம்ம ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிப் பாட். ஸோ லிப் பாட்டில் வந்து நீங்கள் லிப் லைனர் யூஸ் பண்ணலாம், லிப் க்ளாஸ், லிப் மாய்ஸ்சரைசர், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பார்க்கலாம். நான் வந்து ரொம்பவே சிம்பிளாக பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரையும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் மேக்கப் முன்னாடி என்ன பண்ணணுன்னா உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளீன் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். அண்ட் அது இல்லைனாலும் நீங்கள் உங்களோட ஃபேஸ் வாஷ் வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. இப்படி ரெண்டுமே இல்லைனாலும் நீங்கள் ரோஸ் வாட்டரை வந்து ஒரு காட்டன் பாலில் எடுத்துகிட்டு ஃபேஸில் ஃபுல்லாக நீங்கள் அழுக்கு டக்டெல்லாம் நிறைய இருக்கும் அது எல்லாமே நீங்கள் துடைத்து வந்து வைப் அவுட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ வைப் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துருங்க. ஃபேஸ் நல்லாவே ட்ரை ஆகணும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ரோஸ் வாட்டர் வந்து ஸ்கின்குள்ளே வந்து நல்லா அப்சர்வ் ஆகணும். ஸோ தட் அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் உங்களோட மேக்கப்புக்கு. சன்ஸ்க்ரீன் ரொம்பவே மஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சன்ஸ்க்ரீன் நம்ம அப்ளை பண்ணுறதுனால தான் சன்லேருந்து யூவி ரேஸ்லேருந்து நம்ம ஃபேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து SPF 30, 25, 50 அப்படின்ற சன்ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் உங்களோட மேக்கப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஈவினிங் பார்ட்டி மேக்கப் அப்படி இருந்தாலும் ஓகே, நீங்கள் சன்ஸ்க்ரீன் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் டேயில் மஸ்ட் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியே ஆகணும். ஒரு ஃபியூ அமௌண்ட் வந்து கையில் எடுத்து ஃபேஸில் அங்கங்கே நீங்கள் டேப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஸ்பான்ச்சை வச்சு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சன்ஸ்க்ரீனும் வந்து நம்ம ஃபேஸில் வந்து நல்லாவே அப்சர்வ் ஆகணும். இந்த மேக்கப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக எதுவுமே பண்ணவே கூடாது. மேக்கப் எல்லாமே நீங்கள் ஸ்லோ பை ஸ்லோவாக தான் பண்ணணும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேன் கீழேயோ இல்லை நீங்கள் ஏசிலையோ வந்து மேக்கப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட் ஆகாமல் நீங்கள் மேக்கப் போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா மேக்கப் போடும்போது ஸ்வெட் ஆச்சுன்னா அப்போ மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாக இருக்காது. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே மஸ்ட். இல்லைனாலும் இங்கே சன்ஸ்க்ரீன் வாங்கிக்கோங்க. மேக்கப்பில் 4th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபேஸில் ஒரு பெரிய பேரியராகவே இருக்காது. அதாவது நம்ம மேக்கப் வந்து ரொம்பவே லாங் ஸ்டேவாக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரைமர். ஸோ ப்ரைமர் வந்து இப்போ வந்து நிறைய அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்லேயும் வந்து ஆன்லைனில் சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரைமர் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பிராண்ட் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் ப்ரைமர் இஸ் மஸ்ட். சன்ஸ்க்ரீன் எப்படி இம்பார்ட்டனோ டெய்லி அதை மாதிரி மேக்கப்புக்கு வந்து ப்ரைமர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரைமரும் வாங்கிக்கோங்க. 5th ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைமருக்கு அப்புறம் அப்ளை பண்ணிக்கூட இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஃபியூ ஷேட்ஸ் இருக்குது. அதில் உங்கள் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சன்ஸ்க்ரீன் லோஷன் மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து ஃபேஸில் நீங்கள் டாட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பான்ச்சோ இல்லை நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபவுண்டேஷன் இஸ் மஸ்ட் அண்ட் ப்ரைமர் இஸ் வெரி மஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் ஃபவுண்டேஷனை வந்து ஸ்கிப்பும் பண்ணலாம். பட் ஃபவுண்டேஷன் போனால் உங்களோட மேக்கப் இன்னும் என்ஹான்சிங்காக இருக்கும். 6th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சீலர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இந்த கன்சீலர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் இல்லை அப்பர் லிப், லோவர் லிப் அண்ட் கண்ணு கீழே இருக்க பிளாக்ஸு அண்ட் சீக்ஸில் இருக்க பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு மேக்கப்பில் தெரியக்கூடாதுக்காக கன்சீலர் வந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து டார்க் ஸ்பாட்ஸ் மேலேயே வந்து கொஞ்சமாக வந்து ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தாலும் டார்க் சர்க்கிள்ஸ் மேக்கப்பில் போட்டதுக்கப்புறம் தெரியாது. அதனால் இந்த கன்சிலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கன்சிலரோட மெயின் யூசேஜ் இதுதான். உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இல்லை, டார்க் ஸ்பாட்ஸ் இல்லைன்னா நீங்கள் கன்சிலர் யூஸ் பண்ண தேவையில்லை. அப்படி இருக்கிறவங்க வந்து கன்சிலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். மேக்கப்பில் 7th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணுறது. ஸோ ப்ரைமர், ஃபவுண்டேஷன், கன்சிலருக்கு அப்புறம் வந்து நீங்கள் காம்பேக்ட் பவுடர் வந்து ஈவனாக ப்ரஷஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனாலும் உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதோட வந்து ஃபேஸ் மேக்கப்போட பேஸ் செட்டப் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம்.
செவன்த் ஸ்டெப்பான ஃபேஸோட பேஸ் மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் எயித்து ஸ்டெப் வந்து ஹைலைட்டிங் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து சீக்ஸ்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறது ப்ளஷ் அண்ட் ப்ரான்சஸ் வந்து யூஸ் பண்ணுறது. இது மோஸ்ட்டாக பார்ட்டி மேக்கப் ஈவினிங் மேக்கப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டே மேக்கப்பில் அவ்வளோவா வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ராசஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட வந்து ப்ளஷ் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரான்ஸ் பண்ணுறதுக்கோ என்ன மெட்டீரியல் இல்லைன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சிம்பிளான மேக்கப்புக்கும் போகலாம். மேக்கப்பில் 10th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியான ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐப்ரோவை வந்து ஃபில் பண்ணுறது. ஸோ ஐப்ரோ பென்சில் வச்சுட்டு உங்களோட ஐப்ரோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. மேக்கப்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே ஹரிபரியாகவும் பண்ணக்கூடாது. ரொம்பவே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணுங்கள். உங்களோட மேக்கப் நீங்கள் பண்ணுற இந்த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 11th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ ப்ரைமர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ்க்கு எப்படி நம்ம ஃபேஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணணுமோ அது மாதிரி ஐக்கும் ப்ரைமர் இருக்குது. இதுக்கும் நீங்கள் ஸ்பெஷலாக ஐ ப்ரைமரும் வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது உங்கள் ஐஸ்க்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஐ மேக்கப் பார்க்கலாம். 12th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோ. உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்கான ஐ ஷேடோ கலர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டேனால் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஈவினிங் நைட் பார்ட்டி மேக்கப்னால் கொஞ்சம் அதிகமாகவே ஐ ஷேடோஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் 13 என்ன பார்த்தீங்கன்னா மஸ்காரா ஐலைனர். 13, 14ன்னு சொல்லலாம். மஸ்காரும் ஐலைனர் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் 15 பார்த்தீங்கன்னா காஜல். ஸோ காஜலை வச்சா உங்கள் ஐஸோட மேக்கப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு லிப்க்கு போகலாம். ஃபைனல் 15th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லிப் க்ளாஸ், லிப்ஸ்டிக், லிப் பாமோட ஃபினிஷ் பண்ணுறது தான். ஸோ ஃபேஸில் எல்லா மேக்கப்பை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கோங்க. லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணதும் நீங்கள் லிப் பாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேஸ்லின் கூட அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாய்ஸ்சர் டெக்ஸ்சராக இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷ் இருக்குன்னா கூட நீங்கள் மேட் லிப்ஸ்டிக்ஸும் அவைலபிளாக இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்ன வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில். இந்த எல்லா ஸ்டெப்பும் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இந்த சிம்பிளான மேக்கப் லுக் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நம்ம சேனல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். இது மாதிரி வேறு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கடைசி வரையும் பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் திஸ் பை பாய் ஃப்ரம் கிளாம் கேர்ள். டேக் கேர். பை பாய். கீப் ஸ்மைலிங்.